ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் அதுவும் நார்மல் ரைஸை வச்சு 20 மினிட்ஸ்லையே நம்ம ஊர் தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த ஒரு டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி சாதத்துக்கு தேவையான 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 கல்பாசி, ஒரு சின்ன சைஸ் பட்டை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கல்பாசியை மட்டும் லாஸ்ட்டில் போட்டு பொரிய விடுங்க. ஃபஸ்ட்டே போட்டுட்டா கறியிடும். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வரைக்கும் வணக்கி விடுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணங்கினதும் பொடியாக வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வணங்கினதும் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்து அதுவும் சேர்த்து வணக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியும் இது கூடயே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்கள் அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும். குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. நாங்கள் எக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டைலில் செய்வீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.